Hello everyone, இன்னைக்கு 10th physics unit 3 answer and briefly 8th question பார்க்க போறோம். What is coefficient of apparent expansion னு கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம போன questionல real expansion என்னன்னு பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான் இங்க வரும். அது ரெண்டுத்துக்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம் போன questionல சேம் liquid இருக்குல்ல, அந்த liquid-ஐ நம்ம ஹீட் பண்ணோம். அந்த liquid-ஐ ஹீட் பண்றதுனால என்னாச்சு, அந்த liquid-ஓட டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சா, அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு அந்த லிக்விடோட வால்யூம், அந்த லிக்விட் ஆக்குபை பண்ற ஸ்பேஸ்மே நமக்கு என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆனிச்சு. கரெக்டா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த லிக்விட் மட்டுமே நமக்கு அதை ஹீட் பண்ணா அது மட்டுமே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதோட வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம இப்போ இந்த லிக்விடை ஒரு கண்டெய்னர்ல வச்சு ஹீட் பண்றோம். ஓகேவா? இப்போ அந்த கண்டெய்னர்ல வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது இங்க என்ன ஆகும்னா, சேம் இந்த கண்டெய்னரோட டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதுவுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த கண்டெய்னரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாததுனால நமக்கு அதோட வால்யூமே இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும்னு சொல்றாங்க. இப்போ என்ன பார்க்குறோம்னா, ஒரு லிக்விட் இருக்கு, ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு லிக்விட் இருக்கு, அதை நம்ம 1 டிகிரிக்கு நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்றோம், ஹீட் ரைஸ் பண்றோமா, ஸோ அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க என்ன நடக்குது, அந்த லிக்விடோட டெம்பரேச்சரும் வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, நமக்கு சேம் கண்டெய்னரோட டெம்பரேச்சருமே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அந்த கண்டெய்னருமே என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த கண்டெய்னருமே எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால அந்த கண்டெய்னரோட வால்யூமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த லிக்விட் வந்து ஆக்சுவலா எவ்வளோ ஹீட், ஆக்சுவலா வந்து எவ்வளோ வால்யூம் அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியல. ஏன்னா நமக்கு என்ன ஆகுது, கண்டெய்னருமே வந்து நமக்கு கண்டெய்னரோட வால்யூமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த உள்ள இருக்க லிக்விடோட வால்யூம் நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நமக்கு கரெக்டாக பார்த்து சொல்ல முடியாது. அதாவது நம்ம ஒரு அப்பரண்டா தான் சொல்லுவோம்னு சொல்றாங்க, நமக்கு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. வெளியில இருந்து பார்க்கும்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியுதோ அதுதான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து அப்பரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி நமக்கு உள்ள இருக்க லிக்விட் இருக்குல்ல, அது அப்பரண்டா எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும், தென் அந்த லிக்விடை நம்ம ஹீட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த இனிஷியல் வால்யூம் இருக்குல்ல, இனிஷியல் வால்யூமையும் தென் நம்ம ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் அப்பரண்ட் ரைஸ், அந்த வால்யூம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கும். நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது எவ்வளோன்னு நமக்கு ஆக்சுவலா தெரியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைஸ் ஆயிருக்குன்றத நம்ம அப்பரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அப்பரண்ட் ரைஸையும் தென் இந்த இனிஷியல் வால்யூமையும் கம்பேர் பண்றோம். இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்ற ரேஷியோ தான் என்னன்னு சொல்றோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்றோம். சேம் இதோட எஸ்ஐ யூனிட்மே என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கெல்வின் இன்வர்ஸ் தான் அப்பரண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷனோட எஸ்ஐ யூனிட் பே. இங்க என்ன பார்க்குறோம், சேம் நம்ம ரியல் எக்ஸ்பான்ஷன்ல பார்த்தோம்னா அங்க நம்ம என்ன பார்த்தோம்னா லிக்விடோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட வால்யூமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். பட் நம்ம இங்க என்ன பார்க்குறோம்னா 1 டிகிரி செல்சியஸ்ல நம்ம லிக்விட் வந்து ஹீட் பண்றோம். ஸோ அந்த லிக்விடோட கண்டெய்னர்ல இருக்க டெம்பரேச்சருமே இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நமக்கு லிக்விடும் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த லிக்விடோட வால்யூமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம கண்டெய்னரும் எக்ஸ்பேண்ட் ஆகுதா இங்க. ஸோ அதனால நம்ம அந்த கண்டெய்னர்ல இருந்து அந்த லிக்விட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. ஸோ அந்த அப்பரண்ட் ரைஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வெளியில இருந்து எவ்வளவு பார்க்க முடியுமோ அதுதான் நம்ம அப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பரண்டா ரைஸ் ஆன வால்யூமையும் அந்த லிக்விட் நம்ம ஹீட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த இனிஷியல் வால்யூம் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்ற ரேஷியோ தான் என்னன்னு சொல்றோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்றோம். இதோட எஸ்ஐ யூனிட் சேம் கெல்வின் இன்வர்ஸ், கேனா நம்ம கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்றாங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ.